Realme 13 Pro 5G. எப்பவுமே ப்ரோ ப்ளஸ் வாங்குறத விட ப்ரோ வாங்குறது தான் பெஸ்ட் அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு சில விஷயங்களுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம நிறைய பணம் போடுறத விட கிட்டத்தட்ட அதே மாதிரி எல்லா ஸ்பெக்ஸுமே இருக்கக்கூடிய ப்ரோ வாங்குறது தான் பெஸ்ட். ஸோ அப்படி இந்த 13 ப்ரோ பெஸ்ட்டாக இருக்கா இல்லையா பார்த்துருவோமா? இதோட அன்பாக்சிங் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் போட்டோம், எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால டைரக்டாக மொபைலை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த மொபைல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதோட டிசைன் தான். இதை தொடும்போது அப்படியே ஒரு வெல்வெட் துணியை தொட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் வருது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சர் ஆகிறது இந்த மாதிரியான பிரச்சனை எதுவுமே இல்லை. மொபைலை கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தா 8.23 mm இருக்குது. வெயிட் அப்படின்னு பார்த்தா 188 கிராம் இருக்குது. வெயிட் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெதர் பேக் இருக்கக்கூடிய அந்த டிசைனை சூஸ் பண்ணுங்க. பட் திக்னஸ் வந்து அது அதிகமா இருக்குது. இது வந்து மோனட் பர்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இது போக கோல்டுல ஒன்னு இருக்குது, எமரல்ட் கிரீன்ல ஒன்னு இருக்குது. அந்த கிரீன்ல உள்ளது தான் லெதர் பேக். இந்த மொபைல் வந்து கிட்டத்தட்ட ப்ரோ பிளஸ் மாதிரி தான். இந்த கேமரால மட்டும் தான் ஒரு சின்ன டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் கேமராவை பத்தி பார்த்துருவோம். ரியல்ல 50 மெகாபிக்சல்ல சோனியோட LYT 600 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த சென்சார் தான் 15,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் நிறைய மொபைல்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அது போக இந்த கேமராக்கு OIS சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. செகண்டரி சென்சாரா பார்த்தா இங்க 8 மெகாபிக்சல்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோ பிளஸ்ல என்ன இருந்ததோ அதே 32 மெகாபிக்சல் சோனி சென்சார் கொடுத்திருக்காங்க. பட் என்ன சென்சார் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணல. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது ப்ரோ பிளஸ் கூட கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. பட் இதோட கேமராவோட அவுட்புட் எல்லாமே அப்படியே நேச்சுரல் கலரா எடுத்து தந்தது. அந்த ஸ்கின் டோன் கலர்ஸ் இதெல்லாமே நம்ம என்ன பார்க்குறோமோ அது அப்படியே நேச்சுரலா எடுத்து தருது. நேச்சுரலா எடுக்கிற போட்டோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதோட அவுட்புட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி போட்டோஸ்ல அந்த டீடைல், டைனமிக் ரேஞ்ச், கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே பெட்டரா தான் இருக்கு. சேச்சுரேஷனும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா இங்க நார்மலா எடுக்கிற போட்டோஸோட அல்ட்ரா வைட் போட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நாய்ஸ் ஆட் ஆயிடுது. அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. அதே மாதிரி நீங்க நார்மலா போட்டோஸ் எடுக்கும்போது இந்த 1x 2x 3x இதெல்லாமே பெட்டரா தான் இருக்குது. பட் 5x ல எடுக்கும்போது கொஞ்சம் கலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகி அந்த கலர்ஸ் வந்து அதுல மட்டும் பெட்டரா தெரியுது. மற்றபடி போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அந்த கலர்ஸ் இன்னுமே அதுல பெட்டரா எடுத்து தருது. பட் அப்படியே கொஞ்சம் நீங்க இன்டோர்ல வரீங்க, ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஸ்கின் டோன்லாம் கொஞ்சம் மொழு மொழுன்னு ஆயிடுது. அதுல டீடைல் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. நாய்ஸுமே ரொம்பவே எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிடுது. ஸோ லோ லைட் போட்டோஸ் வந்து உங்களுக்கு பெட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ப்ரோ பிளஸ் தான் பெட்டரான சாய்ஸ். இது அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸுமே அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது ஸ்கின் டோன் இதெல்லாம் நல்ல நேச்சுரலா எடுத்து தருது. கலர்ஸ், டீடைல் இதெல்லாமே பெட்டரா இருக்கு. அதுலயுமே அந்த போர்ட்ரைட் ஷாட் இதெல்லாமே பெட்டரா தான் இருக்குது. மற்றபடி கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா ப்ரோ பிளஸ்ல என்ன இருக்குதோ அதெல்லாமே இங்க கவர் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட் மோட், நைட் மோட், ஸ்லோ மோல 720ல 240 FPS வரைக்கும் நம்மளால எடுத்துக்க முடியுது. இது போக OIS சப்போர்ட் இருக்கறனால வீடியோஸ் எல்லாமே ஸ்டேபிளா எடுத்துக்க முடியுது. ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே மேக்ஸிமமா 4K 30 FPS ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். பட் OIS ஆன் பண்ணீங்க அப்படினா 1080ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. வீடியோட குவாலிட்டிலாம் ஓரளவு பெட்டரா தான் இருக்கு. இது போக நிறைய ஃபில்டர்ஸ் கவர் பண்ணிருக்காங்க. இங்க டிஜிட்டல் ஜூம் அப்படின்னு பார்த்தா 20x வரைக்கும் தான் இதுல சப்போர்ட் பண்ணுது. ப்ரோ பிளஸ்ல 120x வரைக்கும் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மத்தபடி ப்ரோ பிளஸ்ல இருந்த அதே AI ஃபீச்சர்ஸ் இந்த மொபைலுக்கும் கொடுத்திருக்காங்க. அதை தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ எல்லாமே AI தான். இதுலயும் AI தான். சோ போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த தேவையில்லாத ஆப்ஜெக்ட்டை ரிமூவ் பண்றது அது ஓரளவு டீசென்ட்டா தான் வர்க் பண்ணுது. மத்தபடி போட்டோல அந்த டீடைல் என்ஹான்ஸ் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. நம்ம ப்ரோ பிளஸ்ல அதை பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிருப்போம். தேவைப்பட்ட அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அப்படியே இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா ப்ரோ பிளஸ்க்கு இதுக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. Snapdragon 7s Gen 2 அதே ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹையர் எண்ட் கேம்ஸ் இதெல்லாமே மீடியம் கிராபிக்ஸ்ல நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியுது. பட் இந்த செக்மெண்ட்க்கு இந்த ப்ராசஸர் வந்து ஓரளவு அக்செப்டபிள் தான். பட் ப்ரோ பிளஸ்க்கு தான் இந்த ப்ராசஸர் வந்து அக்செப்டபிள் கிடையாது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட பிராண்ட் கிளைம் பண்ற அளவுக்கு ஓரளவு ரீச் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம ப்ரோ பிளஸ்லயே பார்த்துட்டோம், அதுல ரீச் ஆயிடுச்சு. பட் இங்க த்ரோட்டில் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கங்க லைட்டா அடி வாங்குற மாதிரி தான் தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 73% வரைக்கும் தான் இதோட பெர்ஃபார்மன்ஸை இது அச்சீவ் பண்ணுது. இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி மொபைல்ல பெருசா ஹீட்டிங் இஷ்யூ இல்ல. நீங்க ரொம்ப ஹெவியா கேம் பிளே பண்றீங்க அப்படின்னா லைட்டா வார்ம் வந்து பின்னாடி வந்து பார்க்க முடியும். BGMல கிராபிக்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுல அல்ட்ரா HDR சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஃப்ரேம் ரேட் அப்படின்னு பார்த்தாலுமே அதுவுமே அல்ட்ராவோட சப்போர்ட் இருக்குது. சோ மேக்ஸிமம் செட் பண்ணி விளையாடுறத விட நீங்க மிட் கிராபிக்ஸ்ல ப்ளே பண்ணும்போது தான் ஓரளவு ஸ்மூத்தா நம்மளால ப்ளே பண்ண முடியுது. பெர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரியே இங்க பேட்டரி அப்படின்னு பார்த்தாலுமே ப்ரோ பிளஸ்ல என்ன இருந்ததோ அதே தான் இங்கேயும் கொடுத்துட்டாங்க. 5200 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா
அதை இங்கே குறைச்சிட்டாங்க. வெறும் 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளேயும் 45 வாட்க்கான அடாப்டர் தான் இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு 67 வாட் கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அப்படியே மொபைலோட சாஃப்ட்வேருக்கு வந்தா இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 கொடுத்திருக்காங்க. Realme UI 5.0 சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தா 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. Pro Plus Pro ரெண்டுக்குமே சேமா தான் இருக்கு. அட்லீஸ்ட் Pro Plusக்காவது அவங்க பெட்டரா கொடுத்திருக்கலாம். மற்றபடி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயும் போல தான் இருக்கு. அந்த தேவையில்லாத ப்ளூடூத் இருக்கு, ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இருக்குது. அதுபோக நீங்க லாக் பண்ணீங்க அப்படின்னா கிளான்ஸோட ஆட்ஸ் இருக்குது. தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன். அவங்க ஆப் ஸ்டோரை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா டஜன் கணக்கில் ஆப்பை காமிச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. தப்பி தவறி கூட அதில் ஓப்பன் பண்ணி ஓகே கொடுத்துறாதீங்க. அவ்வளோதான், உங்க மொத்த டேட்டாவும் காலி, ஆப்பும் பொங்கி வலிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யுது. அதை தவிர்த்து பார்க்கும்போது ஒரு கிளீனான யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. பட் இதில் டயலர் அப்படின்னு பார்த்தா இங்கே கூகுள் டயலர் தான் கொடுத்துருக்காங்க. மொபைலோட டிஸ்பிளேக்கு வந்தாலுமே ப்ரோ ப்ளஸில் என்ன டிஸ்பிளே இருக்குதோ அதே சேம் டிஸ்பிளே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இங்கேயுமே 3D கவுடு டிஸ்பிளேவாக கொடுத்துட்டாங்க. ஃப்ளாட்டான டிஸ்பிளேலாம் கிடையாது. அதுபோக அந்த பெசல்ஸ் இதெல்லாமே சேமாக தான் இருக்குது. இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. கலர்ஸ் இதெல்லாமே பெட்டராக தான் இருக்குது. பட் இந்த டிஸ்பிளேக்கு HDR சப்போர்ட் கொடுக்கல. யூடியூப்ல கூட HDR கண்டென்ட் நம்மளால பார்க்க முடியல. மற்றபடி டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா பீக் பிரைட்னஸ் 2000 nits கொடுத்துருக்காங்க. இண்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணாலும் சரி, நல்ல பிரைட்டா இருக்குது. இந்த டிஸ்பிளேக்கு லோ ப்ளூ லைட்கான SGS சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அப்படியே மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா அதுவுமே ப்ரோ ப்ளஸ்ல என்ன இருந்ததோ அதே தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இங்க டுயல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். 3.5mm ஜாக் கிடையாது. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஹைரஸ் சப்போர்ட் இருக்கு. பட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கிடையாது. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. இது போக Wi-Fi 6 இருக்கு. Bluetooth வெர்ஷன் 5.2 கொடுத்திருக்காங்க. கடைசியா அதுல ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படினு பார்த்தா அதுல 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8+128, 8+256, 12+512. இதோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 8+128 27000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும், 8+256 29000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும், 12+512 32000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் சேல் பண்றாங்க. இந்த பிரைஸ்க்கு இது வாங்கலாமா வேண்டாமா அப்படினு கேட்டிங்கனா இந்த பிரைஸ்க்கு நீங்க வாங்குறத விட கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படினா ஆஃபர்ல இன்னும் கம்மியான பிரைஸ்க்கே கிடைக்கும். சோ ஒரு 20000 ரூபாய் 22000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் கிட்ட வரும்போது வாங்குனீங்க அப்படினா இது பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். பட் எனக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் 13 சீரிஸ் தான் வாங்குவேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா தாராளமா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. பட் கேமரா தான் உங்களுக்கு ஹை ப்ரையாரிட்டி அப்படின்னா 13 Pro Plus வந்து செக் பண்ணி பாருங்க.